வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர், நிர்வாகி மற்றும் சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர், பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தங்க விலை கடந்த முறை கேட்டப்பவும் சரி, அதுக்கு முன்பு சரி, தொடர்ச்சியா ஏறிடும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தொடர்ச்சியா சொன்னீங்க. டாலரும் எனக்கு நான் செஞ்சுரியை பார்த்துருவேன், இதுவும் 75,000 கிட்ட போயிருன்னு சொன்னீங்க. இப்ப 65,000 கிட்ட போகுது. தங்கம் வாங்குறது தான் உடனே வாங்குங்க, நீ ஏறதான் போகுதுங்கிற மாதிரியான தொடர் கட்டுரைகள், விஷயங்கள்லாம் வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் உங்கள்கிட்ட 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா தங்கத்துக்கு எந்த யூஸும் கிடையாது. தங்கங்கிற பொருளுக்கு எந்த யூஸும் கிடையாது. அது எதர் கழுத்தில் நகையாக போட்டுக்கலாம், இல்லை இப்படி மாதிரி இதாக போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக ஏதோ இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகும். மெயின்லி அது பேங்க்கில் தொங்கிட்டு இருக்கும், இல்லை நம்ம கழுத்தில் தொங்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் தங்கம். இதை தவிர தங்கத்துக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு நாட்டோட எக்கானமி, உலக எக்கானமிக்கும் டாலர் அப்படிங்கிற ரிசர்வ் கரன்சிக்கும் தங்கத்துக்கும் நார்மலாக ரொட்டி இருக்கும் ரிலேஷன்ஷிப். நார்மலாக டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா தங்கம் வீக் ஆகும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டாலரும் ஸ்ட்ராங்காக இருக்குது, தங்கமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போனா பொருளாதாரத்தை சரியாக நடத்தலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அதனால் டெஃபினட்டாக நான் இதை ஒரு 4 வருஷமாகவே கணிச்சு, இதுவே நான் இன்றைக்கி நான் சொன்னேன், எங்கேயோ எழுதி வச்சேன்னு கிடையாது. நீங்கள் போய் வீடியோவில் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தங்கம்னு தேடினீங்கனாலே நான் ஒரு 6-7 வருஷமாக தங்கத்தை பற்றி பேசியிருக்கிறேன். தங்கம் 3000 ரூபா இருக்கிறதுக்கே நான் சொன்னேன், என் வாழ்நாளில் 10,000 பார்த்துருவேன்னு. இப்போ நான் தைரியமாக சொல்கிறேன், இன்னும் 24 மாதத்தில் ஒரு நாளைக்குள்ளே நீங்கள் 10,000 ரூபா ஒரு கிராம் பார்த்துருவீங்க. 24 கேரட் கோல்டு, ஜிஎஸ்டி அண்ட் அந்த வெறும் ஸ்டாம்பிங்கே 3% மேக்கிங் வாங்குற மேக்கிங் சார்ஜு, அது ரெண்டையும் போட்டிங்கன்னா 24 கேரட்டு 9,000 தாண்டிடுச்சு. இது 8,500 கிட்ட வந்துருச்சு. அதனால் நிச்சயமாக 10,000 நம்ம மக்கள் 24 மாதத்தில் பார்த்துருவாங்க. 24 மாதம்னா 2 வருஷம் தான் கணக்கு. நான் ரொம்ப சேஃபாக 24 மாதங்கிறேன். 18 மாதம் 20 மாதம் கொடுத்துக்குள்ள கூட வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடியே நடந்தாலும் நடந்துடும். இப்போ ஒரு 8,500 ரூபா இருக்கு, ஆனால் 10,000 வந்துடும் சொல்றீங்க. 24 மாதம் ரொம்ப மேக்சிமம், அதுக்குள்ள வந்துடும். அப்போ தங்கம் வாங்குறவங்க உடனே வாங்கி வச்சுக்கணும். அது உங்க இஷ்டம். இல்லை, இது ஏறிக்கிட்டே போகக்கூடிய ஒரு விஷயங்கிறது முன்கூட்டியே சொன்னா அதோடைய பொருள் அதானே. ஒரு லேண்டு, அதாவது எதெல்லாம் நம்ம மனிதர்கள் முதலீடுன்னு நினைக்கிறோமோ அதில் தங்கம்ங்கிறது நீங்க போட்டீங்கன்னா 2016 நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தங்கம் விலை 2,800 ரூபாய் கிராமு, அதுலேருந்து 3 மடங்கு ஏறிடுச்சு. இப்போ இந்த தங்கம் விலை உயர்வு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஏறிக்கிட்டே போகுது இல்ல. இப்போ இது ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்துக்கு இது பலனா, இது எப்படின்னு பாக்குறீங்க? இல்ல குறிப்பிட்ட ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் மட்டுமே பலன் அடையக்கூடிய ஒரு விஷயமா இது இந்தியாவுக்கு ஒரு வீக்னஸ். யார்கிட்ட தங்கம் என்ன மாதிரி தங்கம் ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு, பரம்பரையாக தங்கம் இருக்கிறவனுக்கு இது பெரிய பெனிஃபிட். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எதுக்கு பெனிஃபிட்னா, இப்போ உங்களை பற்றி எனக்கு தெரியும், அதனால நான் ஒரு லிபர்ட்டி எடுத்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய தொலைக்காட்சி டிவி ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணும்போது கட்டப்பட்டு ஒரு வீடு வாங்கினீங்க, இன்றைக்கும் கட்டப்பட்டு ஹவுசிங் லோன் அடைச்சிட்ருக்கீங்க, அது எனக்கே தெரியும். ரைட்டுங்களா? 2016-17 வாங்கியிருப்பீங்க. அன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு பதிலாக தங்கமாக வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் பணம் 3 மடங்காக மாறி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் சென்னையில் வாங்கின வீடு அதே வேலையில் இருக்கும், இல்லாட்டா ஒரு 10-20% ஏறி இருக்கும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் 1 கோடிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா, இல்லாட்டா 70-80 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 1 கோடி 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போகாது. முக்கால்வாசி இடத்துல அந்த 80 லட்சத்துக்கே போகாது. ஆனால் நீங்கள் தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2.5 கோடி ரூபாய்க்கு ஆயிருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த தங்கத்தை விற்றுட்டு 1 கோடி ரூபாய்க்கு திரும்பி வீட்டை வாங்கிட்டு 1 கோடி ரூபா டெபாசிட்டாக போட்டுடலாம். ஸோ அது நான் சொன்னது டிவியில் இருக்குது. ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சாவரின் கோல்டு பாண்ட் என்னைக்கு லான்ச் ஆச்சோ அன்னைக்கு இதை முதல் வாட்டி நான் சொன்னேன். இல்லை, தங்கம் விலை ஏறுவது திட்டமிட்டு நடக்குதா? இங்கே விலையை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை எப்படி நடத்துகிறீங்க, உலகம் அதோட பொருளாதாரத்தை எப்படி நடத்துது அப்படிங்கிறது தங்க விலையிலன்னு தெரியும். அது அப்போ ஒரு அரசின் கையில் இருக்கு, அரசினுடைய பொருளாதாரம் டெஃபினட்டாக இருக்கு. பால் வால்கர்னு ஒருத்தர் இருந்தார். ஏன்னா நான் இப்போ ஏதாவது பேசினா அரசியல் இல்லைங்க. பால் வால்கர்னு ஒருத்தர் இருந்தார். எனக்கு 1980 காலத்தில், எனக்கு 13 வயசு இருந்த காலத்தில் $800 ஒரு அவுன்ஸ் தான் பேசுவாங்க அங்கெல்லாம். ஒரு அவுன்ஸுங்கிறது 35 கிராம் தங்கம்.
$800 வரைக்கும் போன தங்கத்தை அவர் வந்து $200 ஆக்கினார். எவ்வளோ ஆக்கினாரு? $200. $800 இருந்த பொருள் $200 இறங்கிச்சு. அப்போ பாதி இறக்கல, 1/3 இறக்கிட்டார். 1/3 கம்மியாக இறக்கிட்டார். 1/3 275, 1/4 4 வாட்டி மடங்குற மாதிரி ஆச்சு. நீங்கள் 200 400 ஆகி 400 800 ஆகி 4 வாட்டி பண்ணாதான் அந்த காசு வருங்கிற மாதிரி பண்ணார். அவரால் பண்ண முடியும்னா ஒரு பேரறிஞர், மன்மோகன் சிங் மாதிரி ஒரு பேரறிஞர், பால் வால்கர்னு. எப்படி இந்தியாவுக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இந்தியாவை காப்பாற்றினாரோ, அதே மாதிரி 70கள் லேட் 70கள்லையும் 80கள்லையும் அமெரிக்காவில் ப்ராப்ளம் வந்தபோது அங்கே பால் வோல்கர் காப்பாற்றினார். அதாவது $800 இருந்த தங்கத்தை $200 கொண்டு வர முடியும்னா, டாலரில் சொல்கிறேன், $800 $200 ஆக்க முடியும்னா, இந்த 10,000 தங்கத்தை 3000 ஆக்க முடியும். அதுக்கு ஒரு பேரறிஞர் வேணும். அமெரிக்காலையும் ஒரு பேரறிஞர் ஆட்சி செய்யணும், இந்தியாலையும் ஒரு பேரறிஞர் ஆட்சி செய்யணும். அந்த காலம்தான் போச்சு. நம்ம ஊர்லேயும் சரி அமெரிக்காலையும் சரி படித்த அறிஞர்களுக்கு இருந்த மரியாதை மதிப்பு இப்போ கிடையாது. இல்ல அப்ப வந்து இது முழுக்க ஒரு நிர்வாகம் சார்ந்த விஷயம். நிர்வாகம் இல்லாட்டா இவ்வளோ தைரியமா நான் வந்து கணக்கு போட்டு பேசுறவன் தான் உங்களுக்கு தெரியும். என்னால் தைரியமாக சொல்ல முடிஞ்சதுன்னா, நிர்வாகம் எனக்கு கடுகளவுக்கு எனக்கு பொருளாதாரம் புரிய தெரியும். மாமேதை மன்மோகன் சிங்கோட சீடன் தான். அதனால ஒரு கடுகளவு புரியட்டினால் தானே நம்ம சொல்ல முடியுது. நான் வீட்டில் தனியாக எழுதி வச்சுக்கிட்டேன், இந்த டைரியில் வச்சுக்கிட்டேன்னு நான் சொல்லலை. உங்கள் ஓப்பனாக உங்கள் டிவி விஷயத்தில் சொல்லிடுறது தானே. அதுவும் லைவ் டெலிவிஷனில் சொல்லியிருக்கிறேன், எடிட்லாம் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும். அதுவும் நான் எப்போ சொன்னேன், மொத்த இந்தியாவுமே மோடி மாயத்தில் மயங்கி இருந்தபோது நான் மோடி தான் கடவுள். 2014 காலகட்டத்தில் 2016 காலத்தில் ஊழலற்றவர் குஜராத் மாடல் அப்போ நான் சொல்கிறேன். அப்போ யாருமே சொல்லாத போது நான் தைரியமாக சொன்னேன். அதனால என் பொசிஷன் மாறலை. அதனால் இது நிர்வாகம் சேர்ந்தது, பொருளாதார மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தது. நம்மளுக்கு பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ண தெரியல, அதனால இந்த நிலைமை. ரூபாயின் விலை ரொம்ப மோசமாக இறங்கும். நான் பட்ஜெட் அன்னைக்கு நீங்கள் பேசின போது ஸ்டாக் மார்க்கெட் விழும், 3 வேக்ஷன் சொன்னேன். ஸ்டாக் மார்க்கெட் விழும், தங்க விலை ஏறும். 3வது நான் சொன்னது ரூபாயின் மதிப்பு குறையும்னு. 88 ரூபா வரைக்கும் ரூபாவோட விலை குறைஞ்சிது. யாரோ ஒருத்தர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ராவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டுங்கிற பேப்பர் என்ன சொல்லுதுன்னா, $12 பில்லியன் இந்தியாவின் சொத்தை சஞ்சய் மல்ஹோத்ரா ஓப்பன் மார்க்கெட்டில் டாலரை விற்றதுனால இன்றைக்கி 86-90 இருக்குது. கவலையப்படாதீங்க, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் $12 பில்லியன் விற்பீங்க, இன்னும் ஒரு 2 மாதத்துல 88 தாண்டிடும். அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கிறீங்க. நிச்சயமாக 4 வருஷம் செஞ்சுரி கிட்ட போயிடும். டாலரும் ஏறி செஞ்சுரி கிட்ட போகும், 95-96 போயிடும். அதான் ஒரு 4 அடிச்சா செஞ்சுரிங்க. ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு தேய்மானம் தானே அது? நிச்சயமாக தேய்மானம் தான். உங்களுக்கு நான் சொன்னேனே, நீங்கள் வந்து இளைஞர், என்ன மாதிரி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வேலை தேடின வாய்ப்பு வந்து 2004லேருந்து 2012 வரைக்கும் நீங்கள் வேலை தேடி இருப்பீங்க. அந்த டைம் உங்கள் கூட படிச்சவங்க. ஆமாம். அப்போது அந்த காலத்தில் இன்ஜினியரிங் காலேஜ்லலாம் எப்படி நடந்தது? ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் 4th இயர்லேயே ஆள் வந்துட்டாங்க. கேம்பஸ் இன்டர்வியூங்கிற பேரில் பஸ்ஸாக ஆளை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு பஸ்ஸு 2 பஸ்ஸு பிடிக்கல, ஒரு கேம்பஸ்லேயும் 4 பஸ் 5 பஸ் வந்து ஆள் பிடிப்பாங்க. குழந்தைங்க பிடிச்சின்னு சொல்லுவாங்கல்ல, பூச்சாண்டி பிடிச்சிட்டு போகிற மாதிரி பிடிச்சிட்டு போனாங்க ஐடி கம்பெனியில். அது மாமேதை மன்மோகன் சிங்கோட சாதனை. நீங்கள் இன்றைக்கி மன்மோகன் சிங்கை எவ்வளோ வேணால் அவமானப்படுத்தலாம், ஆனால் அது மன்மோகன் சிங் சாதனை, யாராலையும் மறைக்க முடியாத சாதனை. ஆனால் இன்றைக்கி இருக்க அரசு பண்ணுறவங்களோட சாதனை என்ன? இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துட்டு 2.5 வருஷத்துக்கு வேலைக்கு வராதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு வான்னு கூப்பிட்டுட்டு 3 டெஸ்ட்டை வச்சுட்டு ஃபெயில் ஆக்கிட்டு, நீ வந்து இன்றைக்கி வேலைக்கு லாய்க்கில்ல, ஃபோனெல்லாம் வச்சிரு, இப்போவே கேம்பஸை காலி பண்ணி வெள்ளப்போன்னு ஒரு பேப்பரில் வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய கம்பெனிலேயே 700 பேரை வெள்ளை தூக்கி போட்டபோது அன்றைக்கும் நிதி அமைச்சரும் பேசலை, பிரதமரும் பேசலை, எப்போதும் ஜால்ரா தூக்குற மோகன்தாஸ் பாயும் பேசலை. இல்லை ஒரு 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 வாரத்தில் 70 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்ன நாராயணமூர்த்தி கூட இதை பற்றி பேசலை. இருக்கிற ஆட்கள் அதிக நேரம் வேலை செய்யட்டும், எதுக்கு புதிய ஆட்கள் நினைச்சிருப்பாங்க. இதை நான் எதுக்கு சுற்றி காட்டுறேன்னா, இது வெறும் நான் வந்து தங்கத்தின் விலையை சொல்லலை, இந்த இடத்துல எல்லாம் நடக்கிறத வச்சு தான் சொல்கிறேன். அதனால திருப்பூரில் நடக்கிறது, நீங்கள் திருப்பூரில் ஆர்டரே இல்லாமல் கட்டப்படுறது, இது எல்லாமே
இவங்களோட தப்பான கொள்கை தான் காரணம். இதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது உங்களுக்கு. ம். தப்பான கொள்கைன்னா குளோபலைசேஷனையே இவங்க இன்னும் சரியா பயன்படுத்தல. இந்த பாருங்க, குளோபலைசேஷன் நீங்க கம்யூனிஸ்ட் சேப்பு சட்டை போட்ட கம்யூனிஸ்ட் மாதிரி பேசாதீங்க. அது சோவியத் யூனியனோட போயிடுச்சு. இல்ல கம்யூனிசம் பேசல. அது குளோபலைசேஷன் பிரைவேட் செக்டார் பாலிசிலேயே இவங்க இது- ரொம்ப இதா இல்ல போறாங்கன்னு சார், தெரியல. மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா, யாரு வேணா கம்பெனி ஆரம்பிக்கலாம், ம். யாரு வேணா பெரிய ஆள் ஆகலாம். ம். 93ல தான் இன்ஃபோசிஸ் ஆரம்பிச்சு பப்ளிக் இஷ்யூ வருது. மாண்புமிகு மன்மோகன் சிங் அப்போ வந்து ஒரு சாதாரண ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ம். அந்த காலத்தில் ஆரம்பித்த கம்பெனி நீ ஓஹோன்னு ஓடுது. இன்னைக்கு அது மாதிரி ஆட முடியாது. ம். எல்லா அரவிந்த் சுப்பிரமணியம்னு அருண்ஜேட்லிக்கு அட்வைசராக இருக்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியாவில் வந்து பிஸ்னஸில் யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். எந்த செக்டர் நல்லா இருக்கோ அந்த செக்டரில் A1 A2ன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் எல்லா கான்ட்ராக்டும் போகுது. ஸோ வெளியாளுங்களுக்கு கான்ட்ராக்டே கிடைக்கல. ம். அப்போ A1 A2க்கே எல்லா பிஸ்னஸும் கொடுப்பீங்கன்னா எவன் முதலீட்டு செஞ்சு பிஸ்னஸ் கொண்டு வருவான்? எப்படி ஒரு சிறு கம்பெனி பெருசாகும்? ஒரு சிறிய கம்பெனி ஒரு சிறிய செக்டர் பெருசானா தான் இந்தியாவில் முதலீட்டுக்கு வரும். இவ்வளோ ஸ்டார்ட் அப் பண்ணீங்கிறீங்களே, ம். சைனால டீப் சீக்குன்னு ஒரு ஆமா ஏஐ உருவாக்கியிருக்காங்க. ஏன் இங்கே ஏ உருவாக்கல? அவன் அமெரிக்காவே மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அது 10 வருஷமா நீங்க என்ன சார் கட்டினீங்க? மாண்புமிகு மன்மோகன் சிங் காலத்தில் இன்ஃபோசிஸ், காக்னிசென்ட், அந்த காலத்தில் மாதிரி நான் ஒரு 100 கம்பெனி என்னால் அடக்க முடியும். நீ ஏன் ஒரு கம்பெனி இவ்வளோ பேசுறீங்களே, ஸ்டார்ட் அப் இந்தியா, மேட் இன் இந்தியா இதெல்லாம் அவர் தான் தொடக்கமே அதானே பேசுறாரு. 10 வருஷத்துல ஏன் ஒரு ஏஐ ரெடி பண்ண முடியல உங்களால? ஏன்னா ஏஐ பண்ணுறதுக்கு நிறைய பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட் பண்ணுற தைரியத்தை நீங்கள் கொடுக்கல. ஏன்னா கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா, நேற்று நம்ம பேசின போது நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, ஆர்மி ரூல்ஸே மாற்றி பாகிஸ்தானுக்கு பார்டரில் கொண்டு போய் நீங்கள் அதானி பவர் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இந்தியா வெளிநாட்டுலேன்னு ஒருத்தன் வந்து ஏஐ இங்கே டெவலப் பண்ணா, பெரியப்பா எனக்கு அந்த கொடு, இப்படி குழந்தை வந்து கேட்கும். இப்போ உங்கள் அண்ணன் தம்பி பையன் வந்து, பெரியப்பா அந்த மிட்டாய் எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்டால் அந்த மிட்டாய் எப்படியும் கொடுத்துருவாரு. அது எப்படி ஆயிருக்கு? பாம்பேயில் ஒரு ஏர்போர்ட் இருந்தது, ஜிவிகேங்கிற கம்பெனிகிட்ட இருந்தது. அவர்கிட்ட போய் கௌதம் அதானி கேட்டிருக்காரு, இந்த ஏர்போர்ட்டை நான் வாங்கிக்கிறேன்னு. அவன் கொடுக்க முடியாதுங்கிறான். உடனே பெரியப்பா அந்த ஏர்போர்ட் வேணும் பெரியப்பான்னு அழுதாரு. உடனே அவன் மேலே சிபிஐ இடி பாயுது. யார் மேலே? சிபிஐ இடி பாயுது. உடனே அவர் வித்துடுறாரு. வித்த உடனே கேஸு வாபஸ். அதுமாதிரி ஹைடன்பர்க்னு ஒரு பெரிய சிமெண்ட் கம்பெனி, குஜராத் அம்புஜான்னு ஒரு கம்பெனியை வாங்கி பல வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. சடனாக பார்த்தாங்க அது அதானிக்கும் சிமெண்ட்டுக்கும் அது வரைக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கு முன்னாடி அதானிக்கும் சிமெண்ட்டும் சம்மந்தமே கிடையாது. வேற யார் பிட்டரும் கிடையாது. அவன் மட்டும்தான் பிட்டரு. அதானி சிமெண்ட் வாங்கிட்டான். சிமெண்ட்டே இல்லாத ஆள் வந்து இன்னைக்கு நம்பர் 1 சிமெண்ட்டு. 2014க்கு முன்னாடி வரைக்கும் அதானிகிட்ட ஒரு ஏர்போர்ட் கூட கிடையாது. இன்னைக்கு எல்லா ஏர்போர்ட்டும் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. எப்படி கிடைக்குது? அதனால் ரெகுலேட்டரி ஃபேவர், அதாவது நீங்கள் ஏதாவது இந்தியாவில் பெரிய பிஸ்னஸ் வந்தால் இந்த 2 ஆளுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் யோகா மூச்சு மாச்சு இழுத்து விட்டுன்னு இருந்தார். அவருக்கு ருச்சி சோயான்னு ஒரு கம்பெனியை கொடுத்து அவருக்கு கொஞ்சம் காசு பண்ணார். அப்போ பிரதமருக்கு க்ளோஸாக இருக்கிறவரும் ஆளும் கட்சிக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் ரெகுலேட்டரை ஹெல்ப் பண்ணுறீங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, மற்ற பிஸ்னஸ் மேன்லாம் என்ன நினைப்பான், எதுக்குப்பா வம்பு? ஸோ இந்தியர்களே இந்தியன் பிஸ்னஸ் மேனே என்ன பண்ணுறான்னா, பணத்தை வெளிநாட்டுக்கு அமுச்சு வெளிநாட்டில் கம்பெனி வாங்கி வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே தவிர இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. இது கவர்மெண்ட் கொடுத்த ரெக்கார்ட்லேருந்தே வருது. ஸோ இந்தியன்கள் வெளிநாட்டில் ஓடி போயிடுறாங்க. பணக்கார கோடீஸ்வர இந்தியர்கள், அதாவது மில்லியனேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மினிமம் ஒரு சொந்த வீடை தவிர ஒரு 10 கோடி சொத்து இருக்கிறவன் தான் மில்லியனர். இந்த 3 வருஷத்துல 25,000 பேர், இது மாதிரி 50 கோடி பேருக்கு மேல சொத்து இருக்கிறவன் 25,000 பேர் இந்திய பாஸ்போர்ட் வேண்டான்னு வெளிநாட்டுக்கு ஓடி இருக்கிறான். அப்ப இது என்ன அர்த்தம்? கண்டிப்பா. அப்ப தங்கம் விலை ஏறுவதற்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், இவருடைய தவறான பொருளாதார கொள்கைக்கு தொடர்பு இருக்குங்கிறீங்க. இருக்கு. இப்ப தங்கம்ங்கிறது ஒரு சொத்து மதிப்புங்கிறப்ப அது சுழற்சி முறையில வருவது கிடையாது. பணம்ங்கிறதாவது அடுத்தடுத்து மக்கள்கிட்ட சொன்னேன், நாட்டுக்கு நல்லது இல்ல, இல்லதான் மக்களுக்கு நல்லது. இப்ப என் பொசிஷனே எடுத்துக்கங்க. என் சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பேர்கிட்ட 1000 கிராம் இருக்கும். நியாயமா வாங்கினது, பரம்பரையா வந்திருக்கும். எங்க அத்தை, கொள்ளு தாத்தா, பாட்டி. நான் 1000 கிராம் வாங்கியிருக்க மாட்டேன். இது 4 தலைமுறையா வந்திருக்கும். அவன் பேங்க்ல வச்சிருந்தான். 2015ல் தூங்க போயிட்டான்னு வச்சுக்கோங்க. தூங்க அரைச்சா 2000 ரூபா ஒரு கிராம். சொத்து மதிப்பு 2000 × 1000னா 20 லட்சம் சொத்து.
ஒரு 10 வருஷம் ஹாஸ்பிட்டலில் கோமா எடுத்து வந்துட்டான்னு வைங்க. சடனாக பார்த்தா அந்த 1000 கிராமுங்கிறது 80 லட்ச ரூபா ஆயிடுச்சு. தூங்க போகிறச்ச 26 லட்ச ரூபா சொத்து, இன்னைக்கு 85 லட்ச ரூபா சொத்து. எவ்வளோ? 85 லட்சம். நான் ஏதாவது வேலை செஞ்சேன்னா? வேலை செய்யலை. எங்கள் தாத்தா பாட்டி வாங்கி கொடுத்த நகையை பேங்க்கில் வச்சுருக்கிறேன். பணத்தை சுழற்சி பண்ணல, ஒன்றுமே பண்ணல. நான் வேலைக்கு போகல, கஷ்டப்படலை, மெனக்கடலை, ஒன்றுமே பண்ணலை. லாக்கர்லேயே இருக்குது. என் 26 லட்சம் சொத்தை நீங்கள் 85 லட்சம் ஆக்கிட்டு கொடுத்துருக்கீங்க, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போவான். இது ஆல்ரெடி யார் ஜெயிச்சானோ உங்களை மாதிரி பல பேர் லட்சாதிபதி ஆனது இப்படிதான். ஆமாம், அதான் இந்த கான்செப்ட் தான். இப்போ புரியுதுங்களா? ஸோ இது அதனால தான் ஏழைங்களை அஃபெக்ட் பண்ணும். பணக்காரனை இன்னும் பெரிய பணக்காரனாக்கும், மிடில் கிளாஸ் லட்சாதிபதியை கோடீஸ்வரனாக்கும். ஆனால் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன பிச்சைக்காரன் ஆக்கிடும். கண்டிப்பா. அது சாதாரண விஷயமா தெரிகிற ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒரு வாழ்வாதாரமே அடங்கி இருக்கு, எவ்வளவு மக்களுடைய விஷயம் இருக்கு இதுல. ஒரு பையன் நான் ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டேன், எங்க தாத்தா கொடுத்த சொத்தை நான் வச்சிருப்பேன், நான் கோடீஸ்வரனா மாறிடுவேன். ஒன்றும் பண்ணாமல் வீட்டில் சாப்பிட்டு படுத்து தூங்கி நான் கோடீஸ்வரன். ஒரு பையன் காலேஜுக்கு போய் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி 4 வருஷம் முக்கி படித்து வெளில வந்தால் அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அவனை கேட்டால் நீங்கள் பக்கோடா போடு, பஜ்ஜி போடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழில் ஆங்கரில் என்னை யாரை நீங்கள் பேட்டி எடுத்தாரோ, முதல் வாட்டி தங்கத்தை பற்றி பேட்டி எடுத்தவர் சமோசா கடை போட்டால் தப்பானார். இப்போ நான் கேட்குறேன், அன்றைக்கி அவர் சமோசா கடை போட்டிருந்தானா அந்த பையன், இன்றைக்கி அவன்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குமா? கண்டிப்பாக. எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது. தங்கம் விலை ஏற்றம்னு சர்வசாதாரண செய்தி இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியோட தொடர்புடையது, வீழ்ச்சியோட தொடர்புடையது. உழைச்சவனுக்கு பலன் கிடைக்காம போய்கிட்டு இருக்கு, உட்கார்ந்துக்கிட்டு இருக்கவனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதற்கும் இந்த அரசினுடைய செயல்பாடுகள், அமெரிக்க தொடர்புகள், இதற்கு என்ன, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக வச்சிங்க. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் தங்க விலை தொடர்ந்து வேற அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, அதுவும் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நவம்பர்லேருந்து 3% ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத ஒரு பொருளாதார ஆய்வாளராக, ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக ரொம்ப விரிவாகவே எடுத்து வைக்கிறீங்க. மிக்க நன்றி. வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.